உலகமே ஒரு தாய், உலகமே ஒரு கோவில். உலகத்தில் பிறக்கும் மெய்ஞான அருட்பெருஞ்சோதியே இந்த உலகத்தை, இந்த உள்ளத்தை ஆளும் தெய்வம். வேறு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை இல்லை இல்லை. அதை இந்த அறிவுள்ள மனித இனம் அறிவது நன்று. அன்பின் தெய்வம், அன்பின் தெய்வம் பேரறிஞர் அண்ணா. அண்ணா 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 அன்று என்ன சொன்னார்? அண்ணா என்ன சொன்னார்? முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என்ன செய்தார்? சிந்திக்க வேண்டும் மக்களே. சிந்திக்கலைன்னா நீங்கள் மனித இனமே இல்லை. நிச்சயமாக, நிச்சயம். மனித இனம் என்ற பெயரில் அறிவு இருந்தும் எதுவும் அறியாத மிருக இனமாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அறிய வேண்டும், ஆன்மீகம் மலர வேண்டும், எல்லோர் உள்ளமும் குளிர வேண்டும், முகம் மலர வேண்டும். அதற்கு ஒரு நல்ல தரமான ஆட்சி அமைந்தால்தான் நாடின் முன்னேற்றம், மக்களுடைய முன்னேற்றம் இருக்குது. தமிழ் வாழ்க 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 என்று சொல்வார்களே என்று தமிழ் மக்களை வாழ வைத்ததாக தெரியவில்லை. அன்று அன்பின் தெய்வம் ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண வேண்டும் என்று கட்சி ஆரம்பித்தார். உதய சூரியன், மெய்ஞான ஒளி அந்த தெய்வத்தை சின்னமாக வைத்தார். ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண வேண்டும். எவ்வளவு அற்புதமானது! ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அவர் சொன்னார், ஆட்சிக்கு வந்தவுடன் ஆட்சியிலே உயிரெய்திடின் ஆட்சி செய்வது பிழை. ஒரு அரசன், ஒரு அரசியல்வாதி ஒரு மாநிலத்தை ஆளும்போது அந்த மாநிலத்திலே உயிர் சேதம் இருக்கக்கூடாது. ஆட்சியிலே உயிரெய்திடின் ஆட்சி செய்வது பிழை. தவறியா? நீ ஆட்சி செய்வதே தப்பு. எங்கேனும் ஏதேனும் ஒரு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்று கணந்தோறும் விழித்திருந்தார் பேரறிஞர் அண்ணா. இந்த மக்களை போதைக்கு அடிமையாக்கி அவர்கள் அறிவை முடக்கி, அவர்கள் பொருளாதாரத்தை பறித்து, உடலை கெடுத்து, உயிரை பறித்து, அவர்கள் பாடையில் அனுப்பிவிட்டு வரும் அந்த ஈமக்காசில் நான் ஆட்சி நடத்த விரும்பவில்லை. அந்த சாராயத்திலிருந்து வரக்கூடிய காசு ஈமக்காசு ஐயா. மக்கள் உடலையும் கெடுத்து உயிரையும் பறித்து அவனை கொல்லும் ஒரு அரக்கன் ஐயா. அந்த அரக்கன் உயிரை பறித்து பாடையிலே அனுப்பிவிட்டு அந்த குழந்தைகளும் அந்த விதவையும் விடும் கண்ணீர் காசில் நான் ஆட்சி நடத்த விரும்பவில்லை. அவர்தான் தலைவர், பகுத்தறிவாதி. ஒரு திட்டம் போட்டார், ஒரே ஒரு திட்டம், படியரிசி திட்டம். அதையும் ரத்து செய்தார். நாட்டின் பொருளாதாரம் கஜனா காலியாகிவிடும். மக்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை வசதிகள் குறைந்துவிடும். அதன் பின் வந்தார் கலைஞர். வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழகத்து மக்களாக இருக்கட்டும், தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க என்று சொல்லிவிட்டு கள்ளச்சாராயத்தை ஒழிப்பேன், நல்ல சாராயத்தை கொடுப்பேன் என்று சாராயக் கடையை ஆரம்பித்தார். அன்னைக்கு பிடிச்சிச்சியா சனி என் தமிழ்நாட்டை. இந்த சனி யமன் அரக்கன், போதை அரக்கன், அன்னைக்கு பிடிச்சது சனி. ஆரம்பித்து
என் அன்பு தமிழர்களே, உங்களுக்கு கள்ளச்சாராயத்தை ஒழித்து நல்ல சாராயத்தை கொடுப்பேன். என் உடன்பிறப்பே, என் உயிரினும் மேலான மக்களே, உங்களுக்கு நல்ல சாராயத்தை கொடுப்பேன். கொடுத்தார், ஆரம்பித்தார். அன்றிலிருந்து போதை அரக்கன் வளர்ந்தான். இந்த தமிழ்நாட்டில் பெருகிக்கொண்டே வந்தது. அடுத்தால நாட்டின் பொருளாதாரத்துக்கு வேட்டு வைத்தார். அன்று அவர் பத்திரிக்கையே கொடுத்தாராம் இலவசத்தை. அதுக்காண்டி அரசாங்கத்திட்ட கொடுக்கணும் என்னையா இருக்குது? வறுமையை ஒழிக்கணும், வறுமையை. அன்றைக்கு முரசொலி பத்திரிகையை இலவசமாக நான் விநியோகம் பண்ணினேன். அந்த பழக்க தோஷத்தில் இன்று இலவசம் கொடுக்கிறேன். அதன் பின்னும் சொன்னார், ஏழைகள் இருக்கும் வரை இலவசம் தொடரும். இலவசம் 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 கொடுத்தும் ஓட்டுக்கள் லஞ்சம் கொடுத்தும் நாட்டை ஆண்டு கொண்டவர் கலைஞர். சாராயக்கடையை திறந்தது யாரு? நம்ம கலைஞர் ஐயா, வேற யாரும் இல்லை. என் உடன்பிறப்பே, என் உயிரினும் மேலான தமிழ் மக்களே, தமிழ் வாழ்க வாழ்க என்று சொல்லிக்கொண்டு தமிழ மக்களுக்கு உயிர் வைத்தவர் இந்த கலைஞர் ஐயா. அதன் பின் வந்தார்கள் புரட்சி தலைவி அம்மா. இவர் கலைஞர் நிறையா இலவசத்தை கொடுத்து 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 நாட்டின் பொருளாதாரத்துக்கு வேட்டு வைத்து விட்டார், சீர்குலைந்து விட்டார். இதனால் வரி உயரும், விலைவாசி உயரும். இலவசம் கொடுப்பதே தவறு. ஓட்டுக்காக இதெல்லாம் செஞ்சு கொண்டு லஞ்சம் கொடுத்து கொண்டு இருக்கிறார் இந்த கருணாநிதி. என் அன்பு மக்களே, என் இரத்தத்தின் இரத்தமே, கள்ள சாராயக் கடையை ஒழிப்பேன், தாய்க்குலத்தின் தாலியை காப்பேன். யார் சொன்னது? புரட்சி தலைவி அம்மா. இந்த தமிழ்நாட்டு வாழும் இந்த முட்டா மக்களுக்கு, அறிவிருந்தும் முட்டாளாக வாழும் இந்த மக்களுக்கு நாமும் இலவசம் கொடுத்தால்தான் ஆட்சியை பிடிக்க முடியும் என்று எண்ணி கொடுத்தார்கள் அம்மா இலவசம். காத்தாடி கொடுத்தார்கள், தூக்க முடியலை காத்தாடி, அவ்வளோ வெயிட்டு. அம்மா கொடுத்த காத்தாடி அவ்வளோ வெயிட்டு, தூக்க முடியலையா. காத்தாடி, மிக்சி, கிரைண்டரு, இன்னும் பல திட்டங்கள். சாராயக் கடையை ஒழிப்பேன், தாய்க்குலத்தின் தாலியை காப்பேன். உங்களால் நான், உங்களுக்காக நான் உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறேன் என்று சொல்லி அம்மா தாய் புரட்சி தலைவி, கழகமே கோயில், அம்மாவே தெய்வம். அந்த தெய்வம், நான் அரசியல் துறவியாக இருந்து ஆட்சி புரிவேன், இந்த தமிழக மக்களை காப்பேன், சாராயக் கடையை ஒழிப்பேன், தாய்க்குலத்தின் தாலியை காப்பேன் என்று சொல்லிவிட்டு ஆட்சியை பிடித்தார்கள். ஆட்சிக்கு வந்தார்கள். அதன் பின்னும் ஆண்டார்கள். இலவசங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டது. இலவசம் இலவசம், அம்மா திட்டம் அம்மா திட்டம் அம்மா திட்டம் எல்லாம் அரசு திட்டம் ஒன்றும் கிடையாது. அரசே இல்லையா, சும்மா பேருக்கு அரசு அங்கே இருக்குது. மாறி பூரா அரசியல்வாதி பேர் தான் இருக்குது. அரசு எங்கே? விருந்து கொடுத்தாலும் சரி, பதக்கம் கொடுத்தாலும் சரி, எவனாவது ஒரு மனுஷன் பேரில் கொடுத்துட்டு இருக்கான். அரசு என்று ஒன்று அங்கே வைத்து கொண்டு அரசு எங்கே போச்சு? எது கொடுத்தாலும் அதை அரசு பேரில் கொடுக்கணும். மெடல் கொடுத்தாலும் சரி, பதக்கம் கொடுத்தாலும் சரி, விருந்து வச்சாலும் சரி, விருது எதுனாலும் இருக்கட்டும், அரசு பெயரில் கொடுக்க வேண்டியதை பூரா அரசியல்வாதிகள் பேரில் கொடுத்து விட்டார் இந்த சுயநலவாதி கருணாநிதி. மக்களை காத்தாரா? இந்த அம்மாவும் வந்தாங்க, ஒழிப்பேன் ஒழிப்பேன் சொல்லிக்கிட்டு அங்கென்றும் இங்கொன்றுமாக இருந்த ஒயின் ஷாப், பிராந்தி ஷாப்னு தனியார் கடை, தனியார் வச்சுக்கிட்டு 1 2 அதிகமாக கிடையாது. சாராயக் கடையை ஒழிப்பேன், தாய்க்குலத்தின் தாலியை காப்பேன் என்று சொன்ன அம்மா அங்கே டாஸ்மார்க்ங்கிற சாராயக் கடை, அந்த தனியார் 1 2 இந்த கடையை தடை விதித்துவிட்டு துறந்தார்கள் அம்மா. டாஸ்மார்க் வீதி எங்கும் எவன் எதிர்த்தாலும் பிடிச்சி உள்ளே போடுறது. ஏய்யா நாட்டில் சுதந்திரம் இல்லையா இந்த மனுஷன் பேசுகிறதுக்கு? ஏன் அடக்குறிய? எத்தனை நாளைக்கு அடக்குவிய?
யார் பேசினாலும் அடக்குறது. அம்மா சாராயக்கடை, அம்மா சாராயக்கடை திறந்தார்கள். எங்கும் வீதி எங்கும் திறந்து குடிக்காதவனையும் குடிக்க ஆரம்பித்தான். எங்கேயும் சாராயக்கடை, சாராயக்கடை, சாராயக்கடை. சரக்கடிக்கணும், சரக்கடிக்கணும், சரக்கடிக்கணும். அடித்து எனக்கு உடம்பையும் கெடுத்து பொருளையும் கெடுத்து பொண்டாட்டியும் இழந்து இன்னைக்கு வீதிக்கு வந்திருக்காயா இந்த சாராயத்தலை. இந்த அரசியல்வாதியுடைய ஆட்சி சரியில்லாத ஒரு காரணத்தினால் மக்கள் வீதிக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள். எவ்வளவு பேர். அடுத்தல தாலிக்கு தங்கமும் கொடுத்தார்கள். தாலிக்கு தங்கமும் கொடுத்து சாராய கடையையும் திறந்து இந்த மக்களை விதவையாக்குனது யாரு? சிந்திக்க வேண்டும். மனிதானி சிந்திக்க. யாராருந்தானே நமக்கு தேவை தரமான அரசு ஆட்சி வேண்டும். தரமான அரசு ஆட்சியாக இருந்தால் லஞ்சம் இருக்காது, ஊழல் இருக்காது, பதவிக்கும் உதவிக்கும் எவனும் பணம் வாங்க மாட்டான். எது இலவசமோ அது மட்டும் இருக்கும். அரசின் சட்டமும் திட்டம் இந்த 2 தான் செயல்படும். இன்னைக்கு பாருங்கள், எல்லாம் அரசு பேரில் பணத்தை கொடுத்துட்டு அரசியல்வாதி பேர். யாரையா கொடுக்கா பணம்? யார் பணம்? அரசு பணம், ஆண்டவன் பணம். இறைவன் கொடுத்த அந்த இயற்கை சீதனத்து மூலமாகவும் மக்கள் செலுத்தும் வரி பணம் அரசியல்வாதி பேரை வச்சுட்டு தான். பழைய இயற்கையாக உள்ள பேரப்புறம் பேரை மாற்றினும் பேர் விடுறதுக்கும் பேர் விட வந்திருக்கான் ஐயா. சாராய் தாலிக்கு தங்கமும் கொடுத்து தாய்க்குலத்தின் தாலியை என்ன சாராய கடையை ஒழிப்பேன், தாய்க்குலத்தின் தாலியை காப்பேன் சொன்ன அம்மா. அம்மா அம்மா என்ன சொன்னாங்க? சொல் ஒன்றும் செயல் ஒன்றும். எந்த அரசியல்வாதி இருந்தாலும் அவனுக்கு ஓட்டு போடாதீங்க, நிச்சயம் போடாதீங்க, நாட்டுக்கு கேடு. பிறகு நீங்கள் சாமி 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 சாமியை கும்பிட்டு மயிரை பிடுங்குதுக்கா? கும்பிடாத சாமியை நல்ல அரசாட்சியை தேர்ந்தெடுங்க. இங்கே பூரா அன்றைக்கி பார்த்தா என் புருஷன் போதையிலேருந்து விடுபடணும், என் புருஷன் நல்லா இருக்கணும், உடம்பு கெட்டு போச்சு. கோயிலை சுற்றுறவங்க எத்தனை பேர், அதுக்கு மருந்து கொடுக்குறவங்க எத்தனை பேர். அவன் அங்கே ஒருத்தன் வியாபாரமும் கயிறு கட்டிட்டு அலையுதான். கயிறையும் கட்டிட்டு மயிரை கொடுத்துட்டு இருக்கான் சாமிக்கு. என்ன தாலியை காப்பேன் என்று சொன்ன அம்மா என்ன காக்கவில்லை. இலவசம். சாராயக்கடை, எங்கும் சாராயக்கடையை திறந்து மக்கள் உயிருக்கு உலை வைத்தார்கள் புரட்சி தலைவி அம்மா. மற்றதுக்கெல்லாம் வேறு பேரை வைப்பாகலாம், இந்த சாராய கடைக்கு மட்டும் வேறு பேராம். என்னய்யா, அதுக்கு அம்மா பேரை வைக்க வேண்டியது தானேய்யா? இன்றைக்கி ஐயா பேர் வைக்க வேண்டியது தான், அம்மா பேரை வைக்க வேண்டியது தான். அப்போ தானே குடிச்சிட்டு உங்கள் பேரை நினச்சிக்கிட்டே இருப்பானுவ. சொல் ஒன்றும் செயல் ஒன்றும் செய்துவிட்டு போயாச்சு. அம்மா போயாச்சு. அடுத்தால அந்த பதவிக்கு ஐயா எடப்பாடி வந்தார். இது அதுக்கு மேலே பாயுது. இலவசம் கொடுக்கறதுல ஆட்சியை பிடிக்கணும். வெறி வெறி வெறி. இன்றைக்கி என்ன ஆட்சியாக நடக்கு? சினிமா காமெடியை விட மோசமாக இருக்கியா இன்றைக்கி அவங்க பண்ணுறது? யூடியூப்பில் பார்த்துட்டா போதும். சினிமா காமெடியை விட இவங்க காமெடி தான் பெருசாக இருக்குது. இந்த நாய்கள் பார்த்துருக்கீங்களா? நாய் தெருவில் நன்றி உள்ளது நாய்கள் ஒன்று தான்பாங்க. அந்த நாய்களுக்கு அதுக்கு நன்றி இருக்காது. அது ஏன் சண்டை போடுது? ஒவ்வொரு நாய் அங்கங்கே, ஒரு தெருவில் உள்ள நாய் ஒரு தெருவுக்கு போக முடியாது. ஒரு தெருவில் உள்ள நாய் இன்னொரு தெருவுக்கு போக முடியாது. அங்கங்கே 2 3 சேர்ந்துக்கிட்டு குலைக்கும் ஒன்றுக்கு ஒன்று. அந்த இடத்துக்கு நம்ம இருக்கிற இடத்துக்கு அதுக்கு வந்துடக்கூடாத அப்படின்னு இந்த நாய்கள் குலைக்கும். இந்த கிரிவல பாதையில் பார்த்தீங்கன்னா இந்த நாயினுடைய ஆக்கிரமிப்பு கோட்டை, ஏன் கோட்டை ஏங்க, அதே மாதிரி இந்த நாய்களின் கோட்டை பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஸ்டெப்பாக இருக்கும். அங்கே உள்ள நாய் இங்கே வர முடியாது, இங்கே உள்ள நாய் அங்கே போக முடியாது, குலைக்கும். அதே மாதிரி இன்று அரசியல்வாதி குலைச்சிக்கிட்டு இருக்காயா, குலைச்சிக்கிட்டு இருக்கான். நாட்டு மக்களுக்கு என்ன சேவை செய்யணுங்கிறத பற்றி பேசலை, காப்பதை பற்றி பேசலை, இலவசம் கொடுப்பதை பற்றியும் நாங்கள் அதை கொடுத்தோம், நாங்கள் இதை கொடுத்தோம். இனி உன் அப்பா வீட்டு சொத்துல இருந்தா ஐயா கொடுத்த? இங்கேருந்தே கொடுத்த? அரசு பணத்தை புறம் கொடுத்துட்டு விளம்பரம்
கோடி கோடியா கோடி கோடியா கொடுத்த இலவசத்துக்கு மேலே விளம்பரம் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. என்ன ஆட்சியாக நடக்குது இன்னைக்கு? விலைவாசியை உயர்த்தி இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நாளில் தரமே இருக்காது எந்த பொருளும். அம்மாவும் சொன்னது ஒன்று, சொல் ஒன்று, செயல் ஒன்று. என்னைக்கு நான் சாராயக்கடையை ஒழிப்பேன், தாய்க்குலத்தின் தாலியை காப்பேன்னு கடைசி வரைக்கும் அதில் ஒரு நிலையாக அந்த அம்மா இருந்திருந்தால் நிச்சயமாக தெய்வம். கலகமே ஒரு கலகமே ஒரு கோயில், அம்மாவே தெய்வம். அதில் ஒரு அர்த்தம் உண்டு. இடையில கடையை திறந்துட்டு தாலியும் கொடுத்து தாய்க்குலத்தின் தாலியை அறுக்கலையா? அறுத்தாவளா இருக்கலையா ஐயா? என்ன அதற்குள்ளே நீங்கள் அடிமையா? ஒவ்வொரு கட்சிக்கும் அடிமையாயே நீங்கள்? தூக்கி தூர போடியா அடையாள அட்டைன்னு ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு அடிமையாக இருந்துட்டு அவனுக்கு சால்ரை அடிக்கவும், அவங்க ரோட் ஷோ நடத்தினவும், மாநாடு நடத்துகிற இடத்துக்கு இவங்க கூட்டம் ஆள் சேர்க்கறதுக்கு, ஓட்டுக்கு ஆள் சேர்க்கறதுக்கு. எந்த கட்சிக்கும் இருக்காத, நீ அடிமையாக இருக்காத, உறுப்பினராக இருக்காத, பொதுநலத்தோடு நல்ல தரமான ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதன் பின் இந்த தமிழ்நாட்டிலே மாண்புமிகு முதல்வர் விடியலின் தளபதி மு.க. ஸ்டாலின் ஜி வந்தார் பதவிக்கு. இவர் என்ன சொன்னார்? ஸ்டாலின் வந்தவுடன் ஓசி பஸ்ஸுக்கு போட்டாராம் கையெழுத்து. ஓசி பஸ்ஸு இன்னும் ஓசியில் என்னென்ன கொடுக்கணுமோ ஓசிக்கு போட்டார். அடுத்தால சொன்னார். இதை அவர் சொன்னாரா சொல்லலையா? போதையை சாராயந்தான் ஐயா போதை, ஸ்லோ பாய்சன் சாராயம். போதை கடையை நான் ஒழிப்பதில் சர்வ அதிகாரியாக இருப்பேன். மீண்டும் மீண்டும் சொன்னார். போதையை ஒழிப்பதில் நான் சர்வ அதிகாரியாக இருப்பேன் என்று சொன்ன இந்த விடியலின் தளபதி என்ன செய்தார்? ஒழித்தாரா? ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விழிப்புணர்ச்சி பிரச்சாரம், மறுபக்கம் என் அப்பன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இறைவன் கொடுத்த இயற்கை போதை, ஒரு ஊக்க மருந்து, மன அழுத்தத்துக்கு மருந்தாக இருக்கக்கூடிய சிவ மூலிகையை, அதற்கு கஞ்சா என்று பெயர். இந்த நார்த்திகவாதிகள் இவங்க நார்த்திகவாதிகள் இப்போ போக போக தானே தெரியும். இப்போ தான் தெரியுது. சிவமூலிகை, புகையிலை, இயற்கை மது, பனைமரம், இறைவன் கொடுத்த அற்புதமான ஒரு பனைமரம், இயற்கை மது. அதன் பாலையெல்லாம் காம்புகள்லாம் வந்துட்டு கருகி போகுதியா. அந்த இயற்கை மதுவை குடித்தால் இந்த உடம்பிலே முழுமையான ஒரு சர்வீஸ் பண்ணக்கூடியதுயா. மஞ்ச காமலை வராது, கிட்னி ஃபெயிலியர் இருக்காது, குடலை சுத்தப்படுத்தும், உள்ள உஷ்ணத்தை குறைத்து உடலை பளபளப்பாக்கும். மொத்தத்தில் இந்த உடம்பை சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி அந்த வெப்பத்தை தணித்து கோடை காலத்திலே இந்த வெப்ப மண்டலத்திலே தமிழ்நாட்டிலே கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மருந்து. அதற்கு பெயர் கல்லுன்னு வச்சான். இப்போ கூட நிறைய பேரை கொடுமைப்படுத்தினாயா. இந்த பதநீர் இறக்குன இப்போ கூட செங்கத்தில் 2-3 பேரை இயற்கை மது இறக்குனான்னு பிடிச்சி போட்டுக்கான். இவங்க சாராயக்கடை நடத்தலாமா? என்ன கடை? சாராயக்கடை. சாராயம் கலர் சாராயம், கலராக இருக்கும். போதை தானே, எந்த கலர் இருந்தாலும் சாராயம் தானேயா, போதை தானே. ஏகப்பட்ட கடைகள். மணமகிழ் மன்றமா, கலைஞர் மணமகிழ் மன்றம். ஏன் இயற்கை போதையை பயன்படுத்தினா அந்த மனம் மகிழாதா? சாராயத்தை குடித்தாதான் மனம் மகிழுமா? கலைஞர் மணமகிழ் சாராயக்கடை. என்ன ஒழிப்பேன் என்று சொல்லிவிட்டு இறைவன் கொடுத்த இயற்கை போதையை ஒழித்து கொண்டு இந்த செயற்கை போதை
நடத்தி கொண்டிருக்கும் இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் அறிவாலயமா, பகுத்தறிவா? பகுத்தறிவா? அப்போ அண்ணா என்ன சொன்னார்? ஆட்சியிலே உயிரெய்திடின் ஆட்சி செய்வது பிழை, வீதி எங்கும் போதக்கடையை திறந்து அறிவை முடக்கி அவர்கள் உடலை கெடுத்து அவர்கள் பொருளாதாரத்தையும் பறித்து உயிரை பறித்து அந்த பாடையிலே அனுப்பிவிட்டு அந்த குழந்தையும் அந்த தாயும் விடும் அந்த கண்ணீர் காசில் ஆட்சி நடத்தவில்லை. இன்று எத்தனை பேர் கண்ணீர், எத்தனை பேர் வெளியில் தெரியல. இது வெளியில் தெரியல. ஏன்னா அவர்களுக்கு நடக்குது அவங்கவுங்களுக்கு தானே தெரியும். எத்தனை பெண்கள் பாவம் போதையில் போனால் சும்மா இருப்பானா? என்ன செய்வான்? என்னையா செய்வான் போதையில் போனால்? மகளிர் ஆட்சி. அம்மா சொல்லாத ஐயா மகளிர் ஆட்சின்னு. நீ என்னைக்கு வரதட்சணை ஒழிக்கியோ, என்னைக்கு குளம் குட்டையில் ஏரியெல்லாம் பெண்ணின் பிணம் கற்பழிக்கிறான், குழந்தை முதல் குமரி வரை வயதான பெண்கள் வரை, எதையா நீங்கள் தடுத்திய? சொன்னது ஒன்று செயல் ஒன்று. திட்டங்கள் விளை நிலங்களையெல்லாம் அழித்து விட்டு விவசாய நிலங்களையெல்லாம் இன்னைக்கு சோறு போடுறாராம். சோறு யாருக்கு சோறு போடணும்னு யோசிங்கய்யா, அவங்களுக்கு சோறை போடுங்கய்யா. இப்படி சொல் ஒன்றும் செயல் ஒன்றுமாக இருக்கக்கூடிய ஆட்சிக்கு ஓட்டு போட்டால் தமிழன் நிச்சயமாக ஒரு மடைந்தாயா. போடுங்கய்யா. இப்போ அழகான புதுசாக வந்திருக்காங்க ஐயா. இறைவன் உள்ளே தள்ளி அமுக்கி விடுறாரு. இந்த மனதை பொதுநல மக்களுக்கு சேவை செய்ய மன அழுத்தம், பம்பிங் உணர்வு, நம்ம மன உணர்வு எங்கே பார்த்து இழுக்குதோ அதைத்தான் செய்ய முடியும். அதுமாதிரி இன்றைக்கி நாட்டில் எத்தனையோ நடிகர்கள் கட்சி ஆரம்பித்தா இல்லைன்னு சொல்லலை, ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி இன்னொரு ஐயா சொன்னார், சினிமா நடிகர்களை விட அரசியல்வாதிகள் நடிப்பு தான் பயங்கரமான நடிப்புன்னு சொன்னவரே இன்றைக்கி அந்த நடிப்புக்குள்ளே வந்துட்டார். என்ன அப்போ சொல் ஒன்றும் செயல் ஒன்றுமாக அந்த அண்ணா சொன்ன வார்த்தையை மதிக்காத, அதன்படி வழி நடக்காத, அந்த கொள்கை இல்லாத ஆட்சிக்கு ஓட்டு போட்டால் அவமானம் ஐயா. கவிஞர் ஞானி ஆண்டால் நாடு செழிக்கணுமா? அவர் ஒரு ஞானி சொல்லிட்டு போனது ஐயா. அவர் சொல்லுக்கு மதிப்பளிக்க வேண்டும். அடுத்தால கலைஞர் சொன்னார் அன்று, கடவுள் இல்லை என்ற கட்சியில் வந்தவர் அல்லவா, நீதி கட்சியில் ஆரம்பித்து இன்னைக்கு திராவிடர் மாடலாட்சி. சொன்னதையும் கொடுப்போம், சொல்லாதையும் கொடுப்பார்கள். என்ன அரசு ஆட்சி ஆண்டவன் ஆட்சியாக இருக்க வேண்டும். அரசு பதவியிலே இருப்பவர்கள் சாமிகளாக இருந்து மக்களுக்கு உதவி செய்து உயிரை காக்க வேண்டும். கலைஞர் சொன்னார், கடவுளே வந்து மனித அவதாரம் எடுத்து ஆட்சி புரிந்தால் கூட தவறுகள் நடக்கத்தான் செய்யும். தட்டாமல் திறக்கும் அரசு, கேட்காமல் கொடுக்கும் ஆட்சி. சொன்னதையும் கொடுப்போம், சொல்லாததையும் கொடுக்கும் எங்கள் திமுக கட்சி. ஆனால் ஓட்டுக்கு லஞ்சமும் கொடுப்போம். இதுவரையில் தமிழ்நாட்டில் ஓட்டுக்கு லஞ்சம் கொடுத்து கட்சி எந்த கட்சியா? மனசை தொட்டு சொல்லியா எந்த கட்சி ஓட்டுக்கு லஞ்சம் கொடுத்தது? அதுபோல் கலைஞர் சொன்னார் அன்று, எல்லாரும் ஒரே கடவுளை தான் வணங்குகிறோம். கடவுளை இந்த கருணாநிதி ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்னாலே அது கடவுளுக்கு அவமானம் என்று சொன்னார். யார்? அறிஞர் அவர்களுக்கும் கலைஞர் சொன்னார். நம் சூப்பர் ஸ்டார் சொன்னார் ஐயா ரஜினிகாந்த், கலைஞர் கடவுளை நம்புகிறாரோ நம்பவில்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் கடவுள் கடவுளை கலைஞரை நம்புகிறார், மக்களுக்கு நல்லதை செய்வார் என்று. செய்தாரா ஐயா? செய்யாத போது ஏன் ஐயா ஓட்டு போடுதிய? இன்றைக்கி இலவசம் பேரில் பணத்தையும் கொடுத்து உங்களுக்கு அல்வா கொடுத்துக்கிட்டு இருக்கான், பின்னால் கல்லை வைப்பான். ஒரு 2 பட்டா கூத்தாடின கதையாக ஆகிப்போச்சு இன்றைக்கி அரசாட்சி. எது ஒளிஞ்சிருக்கு தமிழ்நாட்டில்? எதுவும் ஒழியலை.
ஒழிப்போம் ஒழிப்போம் என்று கோஷம்தான் பெருசாக இருக்க ஒழிய எதுவுமே ஒழியலை. அதேபோல் இறைவனை மதிக்காத இந்த நாத்திக ஆட்சிக்கு ஆன்மீகவாதிகள் ஓட்டு போட்டால் ஆண்டவனுக்கு அவமானம், கடவுளுக்கு அவமானம், இறைவனுக்கு அவமானம். நாட்டிலே தீமைகளை ஒழிக்க வேண்டும், பாவிகளை அழிக்க வேண்டும். எல்லோரும் நல்லோராய் வாழ வேண்டும், மனித தர்மம் பிறக்க வேண்டும். எல்லோர் சிரிப்பிலும் இறைவனை காண வேண்டும். எல்லோர் உள்ளத்திலும் இறைவன் இருந்தாலும் மனசாட்சி என்று உங்களுக்குள் செயல்படவில்லை, மனக்கட்டுப்பாடு இல்லை, இந்த அரசியல்வாதிகளுக்கு அடிமையாக இருக்கிறீர்கள் என்று இந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த மக்கள் அடிமை இல்லாமல் இருக்கிறார்களோ, அடிமை இல்லாமல் என்று இருக்கிறார்களோ அன்று நல்லாட்சி மலரும். இனி இப்போ வரக்கூடியதில் அற்புதமான தலைவர்கள் புதுசாக வந்திருக்காங்க. எப்போ பொதுநலத்துறைக்கு இறைவன் களம் இறக்குவார் என்று சொல்ல முடியாதுயா. யார் வருவா யார் போவான்னு சொல்ல முடியாது. இப்போ நான்லாம் என்ன பேசணும்னு நினச்சேன்னா அன்றைக்கி யாரை பற்றி பேசணும்னு நினச்சேன். எனக்கு என்ன தேவையா? நானும் இந்த மண்ணில் பிறந்த ஒரு மனுஷன்தான். எப்படியமோ வாழ்ந்தோம் வந்தோம். இன்றைக்கி சாது சன்னியாசி ஆகி ஒரு அடியாராக, சிவனடியாராக இறைவன் என்னை ஏற்றுக்கொண்டதினால் என்னை பேச வைக்கிறார். இப்போ எல்லோரும் நல்லோராய் வாழ்ந்தால் மனித தர்மம் பிறக்கும். எல்லோர் உள்ளமும் குளிர வேண்டும், முகம் மலர வேண்டும், உள்ளம் ஒளிர வேண்டும். நிம்மதியே வாழ்க்கையின் சொர்க்கம். அந்த நிம்மதி தமிழ்நாட்டில் பிறக்க வேண்டுமென்றால் ஆன்மீகவாதிகள் நாத்திகவாதிகளுக்கு ஓட்டு போடுவரை நல்லது இந்த தமிழ்நாட்டில் நிச்சயமாக பிறக்காது. என் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, புதிய கட்சிக்கு ஓட்டு போடுங்கள். தம்பி வந்துட்டான். யார் வந்திருக்கா? விஜய். அவன் வரக்கூடாதுன்னு இவங்க பண்ணுற தடங்களை, இவர்கள் தடங்கள் பண்ண 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 அவன் உயர்ந்துக்கிட்டே போகிறாயா. நிச்சயமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை மக்கள் எதிர்பார்த்தார்கள். இன்று அவர் இருந்தால் அவர்தான் எதிர்பார்த்தார்கள் மக்கள். ஒரு மாற்றாட்சி வேண்டும் தமிழ்நாட்டுக்கு, யாராட்டும் புதுசாக வரமாட்டாங்களா என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள். ரஜினி வாரார் என்று சொன்னவுடன் எல்லோரும் ஓட்டு போட ரெடியாக தயாராக இருந்தார்கள். யாருக்கு? சூப்பர் ஸ்டாருக்கு. பின் அவர் மாறிவிட்டார். அடுத்து வருகிறார் விஜய். நிச்சயமாக விஜய் மக்களுக்கு நல்லதை செய்வார். விஜய்க்கு போடலாம், அழகாக போடலாம் ஐயா. எல்லோரும் இந்நாட்டு மன்னர் தான். யார் ஆண்டாலும் அடுத்தல சீமான் இருக்கார். என்ன அவர் என்ன குறைஞ்சவராயா சீமான்? மக்களுக்காக இன்றைக்கி எங்கே எந்த பிரச்சனாலும் இன்றைக்கி ஆளாக போய் நிற்காரியா சீமான். இந்த இயற்கை நேசிக்கிறாரியா. யார்? சீமான். ஏன் அவருக்கு ஓட்டு போடக்கூடாதா? ஏன் லஞ்சம் ஓட்டு கொடுத்தா தான் நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? லஞ்சம் கொடுத்தா தான் ஓட்டு. அப்படி உங்களை பழக்கி வச்சுட்டாங்க. ஓட்டுக்கு லஞ்சமும் கொடுத்து கோட்டரும் பிரியாணி வாங்கி கொடுத்து உங்களை முட்டாளாகிட்டான் அந்த பகுத்தறிவாதி. எப்படி தான் அவங்க பகுத்தறிவியா? சமூக நீதி எங்கே இருக்குது? சமூக நீதி அடுத்த ஆட்சி மலரும் போது அரசியல்வாதிகள் எந்த பேரில் எந்த கட்டடத்திலும் இருக்கக்கூடாது. அரசு பெயர் இருக்க வேண்டும். அதை உறுதி செய்யுங்கள். என்ன பேர் இருக்கணும்? நீங்கள் அதை கொடுக்கறது இதை கொடுக்கறது பெரிதில்லை. முதலில் அந்தந்த நாட்டில் வாழும் மக்கள் சந்தோஷமாக வாழணும். அப்போ தான் சொர்க்கம். நிம்மதி வேண்டும். என் தாய் திருநாட்டில் தமிழ்நாட்டில் பிறந்த மக்கள் முதல் இந்த இந்தியாவில் வாழ்ந்த எல்லா மக்களும், உலகத்தில் வாழ்கிற மக்களுக்கும் நிம்மதி வேண்டும். இறைவன் இந்த உலகத்தை சொர்க்கமாக படைத்தும் மக்கள் வாழ்க்கை நரகமாகிவிட்டது, நரகமாக இருக்கிறது. சொர்க்கமாக மாற வேண்டும். அதற்கு நல்ல ஆட்சி மலர வேண்டும். நல்ல ஆட்சி மலர்ந்தால் என்னாலும் பொன்னாலே என்றும் உங்கள் சொர்க்கம்தான். செத்து போன பிறவா சொர்க்கத்துக்கு போகிறோம். உடம்பில் இருக்கும்போதே அந்த சொர்க்கத்தை நாம் அனுபவிக்கிறோம். இறைவன் எல்லாம் நமக்காக கொடுத்திருக்கிறார். அதனால் மக்கள் சிந்தித்து ஓட்டு போடுங்கள். ஓட்டு போட்டால் உங்கள் கோட்டை, மக்களின் கோட்டை. எந்த அரசியல்வாதிக்கும் கிடையாது. இமயமலையை கூட அசைச்சிடலாமா?
இவங்கள அசைக்க முடியாதான். இறைவன் நினைத்தால் அசைத்து விடுவார். இன்றைக்கு இறையாண்மைக்கு விரோதமான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. 4000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணாராம். சரி, ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் இவர் பெருப்பாரா? பெருப்பாரா? ஐயா இவர் இந்த நார்த்திகவாதி பெருப்பாரா ஒரு கோயிலுக்காக கும்பாபிஷேகத்துக்கு? முருகருக்கு மாநாடு நடத்தினாராம் பழனியில். ஏன் அந்த மாநாட்டுக்கு இவர் போனாரா? இல்லை, எல்லாம் நார்த்திகம் ஒழிக்கிறாங்க. முதல்ல இவங்கள ஒழிக்கணுமியா. இயற்கை போதையை ஒழித்து இந்த உடம்பை கெடுத்த மனிதன் வாழ்க்கையை கெடுத்து இன்றைக்கி அதிகமான செலவை இழுத்து விட்டுக்கிட்டு இன்றைக்கி செயற்கை சாராயத்தை கொடுத்து 40 வயசுக்கு மேல் வேலைக்கு போக முடியாமல் உயிரை இழந்தும் போதையில் அன்னைக்கு நடக்கும் கொடுமை அரக்கனால் என்று இந்த தேவையில்லாத இலவச திட்டங்களும் இந்த போதையும் ஒழிகிறதோ இந்த சாராயம் அன்று தமிழகம் தலை நிமிரும். நிச்சயமாக நிமிரும். அதுவரை நிமிராது. இன்று யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. கிணிங்கிணிங்கிணிங்கிணிங்கிணிங்கிணின்னு மணி டைங் 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 சத்தம் கேட்கும். அந்த மணி ஓசை தான் இன்று இவர்கள் கொடுக்கும் இலவச வாக்குறுதிகள். இதனால் நாட்டின் பொருளாதாரம் நாசமாக போகும். அதனால் வரியை உயர்த்துவார்கள். யானை தண்டி விலைவாசி உயரும். இன்றைய செய்தி நாளைய வரலாறு. வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழகத்து மக்களாக வாழ்ந்து கொண்ட இன்றைக்கு தமிழக மக்கள் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்களா? வீழ்ந்து போவோம் என்று சொன்னவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று மக்கள் சிந்தித்தால் நன்று. ஜெய் மாதாஜி, ஜெய் மாதாஜி, ஜெய் மாதா, ஜெய் அருட்பெருஞ்சோதிஜி, ஜெய் அருட்பெருஞ்சோதி, ஜெய் அண்ணாமலையார்ஜி, ஜெய் அண்ணாமலை அம்மை. காட் பிளஸ் யூ. இறைவன் என்றும் உன்னோடு 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 உன் மனதோடு இருக்கிறார். மனசாட்சியா.